ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மஞ்சள் குங்குமம் என்ற மங்களகரமான விஷயத்தோடு இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இது இரண்டையும் ஒன்றை தொட சொல்றேன்னா, இனிமே உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்றத சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதுவும் எல்லாமே நல்லதா மங்களகரமானதா மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் தான் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கைனா ஒரு சில விஷயங்கள் முன்னுக்கு பின் நினைச்சதுக்கு மாறா நடக்கதான் செய்யும். அப்படித்தான் இது நாள் வரைக்கும் நடந்தது. ஆனா இனிமே உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். அதுவும் உள்ளது உள்ளபடியே அப்படியே சொல்கிறேன், கேள் தங்கமே. குங்குமத்தை தொட்ட உன் வாழ்வில் இனி வெற்றிகள் வந்து குமிய போகுது. மஞ்சளை தொட்ட என் பிள்ளைகள் வாழ்வில் மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உன் வாழ்க்கையில நீ எப்போ எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போதும் அல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும் இந்த வராகி அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நல்லபடியா நடக்கணும்னு என் மேல பாரத்தை போட்டு முடிவெடு. அதற்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் என் பொறுப்பில் நீ தைரியமாய் விட்டுவிடலாம் என் செல்லமே. ஏன்னா என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நீ எதை தொட்டாலும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நிச்சயமாக உனக்கான நல்லதுதான் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த ஒரு மங்களகரமான நல்ல விஷயம், உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அந்த விஷயம் இப்போது வெற்றிகரமாய் நடக்கப் போகுதுன்றதை சொல்றதுக்காக தான் குங்குமத்தோடும் மஞ்சளோடும் உன்னை தேடி ஓடி வந்தேன் இந்த வராகி அம்மா. இனிமேலாவது எப்போ எதை பேசினாலும் யோசிச்சு பேசு. பேச வேண்டிய நேரத்துல பேசாம வந்துட்டு, அவங்க நம்மளை பார்த்து அப்படி கேட்டாங்களே, அப்பவே நம்ம இப்படி பதில் சொல்லியிருக்கணும்னு அப்புறமா யோசிக்கிற. அப்படி இல்லைன்னா பேச கூடாத இடத்துல அவசரப்பட்டு எதையாவது பேசிட்டு, தவறா சொல்லிட்டோமே, நம்ம அந்த நேரத்துல அமைதியா இருந்திருக்கணும், பேசாம இருந்திருக்கணும்னு அப்புறமா யோசிக்கிற. பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறதும் தப்பு. பேச தேவையில்லாத அவசியமற்ற இடங்களில் எதையாவது தவறா பேசிட்டு அப்புறமா மனம் வருத்தப்படுவதும் தப்புதானே. அதனாலதான் எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சுட்டு பேசு. பேசிட்டு யோசிக்காத நான் சொல்றேன். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கஷ்டமும் தேவையில்லாத சண்டையும் வரவே வராது. அதற்காகவே உனக்கு துணையாய் நான் இருந்து எல்லா இடங்களிலும் அன்பும் அமைதியும் நிலவும்படி செய்ய போறேன். இதனால் வரை உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நடத்தியதும் நான் தான், நடத்த போவதும் நான் தான். இனி நடக்கப் போவது அனைத்தையும் உனக்கு நன்மை தருவதாக செய்ய போவதும் நான் தான் என் செல்லமே. தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் ரொம்ப அறிவாளியா இருந்தா பெத்தவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. அதே போலதான் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய செயல்களாலும் உன்னுடைய வெற்றியாலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதையும் பார்த்து நான் மகிழ்ச்சி அடையணும்னு ஆசைப்படுறேன். யாரும் உனக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லை. உனக்கு தேவைப்பட்டா கஷ்டத்துக்கு உதவி செய்ய கூட ஒருத்தரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்க நீ தனியாகவே தவித்து தனியாகவே கஷ்டப்பட்டு தனியாவே யாருக்கும் தெரியாம கண்கலங்கி அழுது முடிச்சிட்டு எல்லாத்தையும் நான் செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே களமிறங்குகிறாய். யாரும் துணை இல்லாமையும் கூட என்னால சமாளிக்க முடியும்னு அத்தனையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ற உனக்கு நான் ஒருபோதும் துணையா நிக்காம இருந்துட மாட்டேன். என்னை நம்பி வாழும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இனிமேல் என்ன செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் யோசனைகளை வச்சுக்கிட்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இரு. இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இப்போது வெற்றியைத்தான் தரப்போகிறேன். தேவையில்லாத காம குரோத எண்ணங்களும் கோபம் வெறுப்பும் தேவையில்லாத விஷயங்களும் உனக்கு வேண்டவே வேண்டாம் என் செல்லமே. உன்னை விட்டு விலகாத துன்பங்கள் எல்லாம் இப்போது விலகி போகும். நீ எதிர்பார்த்த விஷயங்களும் கிடைக்காத விஷயங்களும் இப்போது தானாக உன்னை தேடி வரும். கடலில் தோன்றும் அலைகள் எல்லாம் அழிந்து காட்சி மறைவது போல உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் நீ கண்கலங்கிய காலமெல்லாம் முடிஞ்சு போக போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் சிலவற்றை நான் உனக்கு கொடுக்காம காலம் கடத்தி கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ அதை உனக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாகத்தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே. எல்லாம் உன் நன்மைக்காக தான் நான் செய்தேன் என் செல்லமே. சில சங்கடங்களையும் கஷ்ட விஷயங்களுமே நினைச்சு நினைச்சு சந்தோஷத்தை கூட அனுபவிக்காமல் ஏன் இப்படி நிம்மதி இழந்து தவிக்கிறாய்? அனுதினமும் என்னை வணங்குகிறாய் தானே? அனைத்திலிருந்து இந்த வராகி அம்மா நான் உன்னை காப்பாத்துறேன். சங்கடங்களை நினைச்சு சந்தோஷத்தை தொலைச்சனி இனி எல்லா சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாய் வாழும்படி உனக்கு துணையா நிற்கிறேன்றதை சொல்றதுக்காக தான் இந்த மஞ்சள் குங்குமத்தை கைகளில் உனக்காக ஏந்தி வந்தேன். உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் யாரையும் ஏமாத்தவும் கூடாது.
அவங்கள ஏமாற்றி ஜெயிக்க நினைக்கவும் கூடாது. அதே நேரத்துல வேறு யாராவது உன்னை ஏமாத்தி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதை அப்படியே விட்டுவிடவும் கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ எப்படி நீதி நேர்மை நியாயத்தோட வாழணும்னு நினைக்கிறியோ அப்படி அடுத்தவர்கள் வாழாத போது அவர்களை தாண்டி அவர்கள் செயலை தோற்கடித்து நீ வெற்றி பெற வேண்டும். அதிலும் நீ நேர்மையாக இருந்தால் இந்த வராகி அம்மா நிச்சயமா உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் மனசுல இருக்க துக்கத்தையும் கவலைகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லி யாராவது ஆறுதல் சொல்வாங்கன்னு நினைச்சு யார் முன்னாலையும் போய் கண் கலங்கி நிக்காத. அடுத்தவர் முன்னால் அழுகும் போதெல்லாம் நீ பலவீனமான ஆளாக மாறி போகிறாய் என் செல்லமே. அவர்கள் உன்னை நினைச்சதெல்லாம் மாறி உன்னை பற்றிய நினைப்புகளை எல்லாம் மறந்து உன்னை பலவீனமாக நினைப்பதற்கு நீயே வழிகாட்டியாக மாறிவிடுகிறாய் என்பதை புரிந்து கொள். ஏன்னா உன் துக்கத்தை சொல்லி நீ அழுகிறதுனாலயோ அல்ல உதவி கேட்டு யார் காலையும் விழுகிறதுனாலயோ யாரும் உனக்கு எதுவும் உதவி செய்ய போறதில்ல. உனக்கான உதவியை செய்ய சரியானவள் இந்த வராகி அம்மா நான் தான். உனக்கு ஏதாவது கஷ்டம்னாலும் என்கிட்ட அழுகு. அல்லது யார் மடியிலாவது படுத்து ஆறுதல் வேணும்னு நினைச்சாலும் இந்த வராகி அம்மாவை தேடி ஓடிவா என் செல்லமே. நிச்சயமா உனக்கான அன்பையும் ஆறுதலையும் தருபவள் நானாக இருப்பேன். நீ இழப்பது எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாய் உனக்கு மீட்டு தரக்கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு. எது உன்னுடையது இல்லையோ அதை உன்னிடமிருந்து விலக்கி வச்சு எது உனக்கானதோ எதை அடைய நீ ஆசைப்படுகிறாயோ எதற்காக துடிக்கிறாயோ அதை நிச்சயம் உன்வசமாக நான் கொண்டு சேர்ப்பேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இப்போது உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறத்தான் போகிறது. உன்னுடைய காரியங்களிலெல்லாம் நீ ஜெயிக்க போகிறாய். எப்போதும் எல்லா காரியங்களையும் உன்னால செய்ய முடியும் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோட இரு. நீ கண்ணால் காண்பதும் பொய்தான், காதால் கேட்பதும் பொய்தான். அடுத்தவங்க சொன்னாங்கன்னு எதையும் முழுசாக நம்பவும் வேணாம். கண்ணால பாக்குறதெல்லாம் வச்சு இவங்க இப்படிதான் நீயாக ஒரு முடிவுக்கு வரவும் வேண்டாம். ஏன்னா ஏதோ ஒன்ன பார்த்தோம் ஏதோ ஒன்ன கேட்டோம்னு அடுத்தவர்கள் இப்படிதான் நினைச்சுக்கிட்டு அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு காயப்படும்படி எதையும் பேசிவிடாதே. ஏன்னா ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏதாவது திட்டி கோவப்பட்டு வருத்தப்பட்டு சண்டை கூட நீ போட்டுருவ. அப்புறம் பேசாம இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள பத்தின உண்மை தெரியும் போது அவர்களிடம் போய் பேசுறதுக்கும் நான் நினைச்சது தவறுன்னு சொல்றதுக்கும் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அடுத்த நொடி என்ன நடக்கும் தெரியாத இந்த உலகத்துல சில பேர் இருக்கலாம், சில பேர் இல்லாமலும் போகலாம். யார் மனமும் காயப்படும்படி நீ பேசிராத. ஒருத்தவங்க தவறுன்னு தெரிஞ்சாலும் அவர்களை பற்றிய குறையை அவரிடமே போய் சொல்லி வாக்குவாதமோ பிரச்சனையோ செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக அவர்கள் தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சா அதை என்கிட்ட சொல்லு. அவர்களை எப்படி சரி செய்ய வேண்டுமோ முறை செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கத்தான் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் அடைவதற்கு உனக்கான வெற்றியை உன் வாழ்வில் கொண்டு தருவதற்கும் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கும் உண்டான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வராகியம்மா என்னையே மனதார நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் ஏமாத்த மாட்டேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுங்க தாயே. நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தையும் கூடிய விரைவில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. பொறுமையாக காத்திரு. இனி எல்லாமே உன் எண்ணப்படியும் உன் விருப்பப்படியும் உன் மனதில் நீ ஆசைப்பட்டபடியுமே உனக்கு நடந்து முடியும். ஓம் ஸ்ரீ வராகி போற்றி.